போதாது. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவனை கைகளை தட்டி துதித்து ஹல்லேலூயா. நீதாங்க உங்களை பார்க்கிறப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. கூடுமான வரைக்கும் ஐயா ஆல் அட்டெண்டன்ஸ் பிரசன்ட் ஹல்லேலூயா. ஆதியாருக்கு பெரிய மகிழ்ச்சி ஹல்லேலூயா. சாந்தியை காமிச்சிருக்காங்க ஹல்லேலூயா. உங்களையெல்லாம் பார்க்கிறப்ப உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேரெல்லாம் கேட்கிறப்ப பெரிய பெருமையா இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லி பெருமையா அல்லேலூயா சொல்ல. உங்க பேரை சொல்லி பேரு சுரேஷ் பாபு அல்லேலூயா. உங்க பேரை சொல்லுங்க. உண்மையிலேயே சகோதரி மட்டும் பாருங்க. ஒரே ஒரு சினிமா பாட்டு பாடுனா பட்டே கிளப்புவீங்க. சினிமா சரி சொன்னா ஒண்ணு இல்ல, ஒரு டான்ஸ். இப்ப நான் ஒரே ஒரு டான்ஸ், ஒரே ஒரு பாட்டு, கிறிஸ்டின் பாட்டு போட்டு ஒரு ஆட்டம் என் பொண்ணு மாதிரி ஆடுறதுக்கு இங்க ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. வெட்கப்படாம சொல்லுங்களேன். உங்க பேரை சொல்லி என் மக பேரு நந்தினி. எல்லாருமே அவங்க பேரை சொல்லுங்க. எல்லாரும் அவங்க பேரை சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? எல்லாரும் உங்க பேர் சொல்லுங்க. ஐயா தமிழ் ஐயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பேர் தானே, உங்களுக்கு சொந்தமான பேர் தானே. வேற யார் பேரையா சொல்ல சொல்றாங்க? இந்த பேர் உங்களுக்கு சொந்தமா? ரைட். இந்த பேரு உங்களுக்கு சொந்தம் சொந்தமா இல்லையா? உங்க பேர் தானேங்க. அட இந்த இடம் நமக்கு சொந்தமா? சொந்தமா சொந்தம் இல்லையா? ஹல்லேலூயா. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் உங்களுக்கு சொந்தமா? சரி, உங்க பிள்ளை உங்களுக்கு சொந்தமா? எத்தனை பேர் என் பிள்ளை சொந்தம் உங்களுக்கு சொல்ல முடியும்? என் கணவர் எனக்கு மட்டும் தாங்க சொந்தம் சொல்லுங்க. மனைவிமார்க சொல்லுங்க, என் கணவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம். ஒருத்தர் கூட உண்மையான கணவர் இல்லையா? இல்லங்க, சகோதரி மட்டும்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொந்தம் இல்லையா? ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாருமே கர்த்தர் நம்முடைய சொந்தக்காரர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா எதுவும் நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவுமே நமக்கு நம்ம பேரு கூட நமக்கு நிரந்தரம் இல்லை. இயேசுநாதர் மட்டும்தான் நிரந்தரங்கிறவங்களே சொல்ல. எனக்கு என் பேரு கூட நிரந்தரம் இல்ல. சுரேஷ் பாபு என் பேரு 100 பேரு சுரேஷ் பாபு இருக்கான். ஆனா எல்லாருக்கும் ஒரே பேர் இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே பேர் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே பேர் சொல்ல முடியுமா? யாராவது? எப்படிங்க? கணவரோட சேர்ந்தா அவங்க பேரு சொந்தம். அப்படியா? கண்டுபிடிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பேரு போகிறோம். இந்த பலூன்ல காசு போயிட்டா எல்லாருக்கும் ஒரே பேரு. என்ன பேரு? நகரமே இல்லை. அந்த நாச்சமான ஒரு வாழ்க்கைக்கு தான் இவ்வளவு போராட்டம், இவ்வளோ இருக்கிற நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்காக வைராக்கியமா. ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம், எத்தனை பேர் எவ்வளவு ஏக்கங்களோட வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, எவ்வளவு நிம்மதியை இழந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வு எங்க இருக்கு? தேவனுடைய சமூகத்தில். நம்ம எல்லாத்துக்கும் தீர்வு தேவனுடைய சமூகத்தில் இருக்கு. ஆனா இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே மாயை. அத்தனைக்கும் ஒரே தீர்வு யாரு? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 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 இந்த மாயை
மாய வாழ்க்கை வேணான்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு இயேசு மட்டும் போதும், மாய வாழ்க்கை தேவையில்லை எத்தனை பேர் உங்க உள்ளத்தின் மூலமா சொல்ல முடியும்? இயேசு ஒருவர் வந்துட்டா போதும், என் வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை, என்னை எல்லாவற்றிலும் பாதுகாக்க என் தேவன் இருக்கிறார் என்று உண்மையான உள்ளத்தோடு கரங்களை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு மட்டும் போதும் நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே மாற்றம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.